திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவையின் 7வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நாள். திருவம்பாவை என்பது பாவை பாடல்கள், சிவபரமானவை, திருவண்ணாமலையிலே பாடப்பெற்றது. பெண்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பிக் கொண்டு பாவின் முன்புக்காக நீர்க்கரைக்கு செல்ல வேண்டும். அதற்காக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 6 பெண்கள் பார்த்துவிட்டும் 7வது பெண்ணை எழுப்ப வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே அவர்கள் எல்லோரும் தோழிகள் தான். எல்லோருமே சிவபெருமானின் பக்தியிலே ஆழ்ந்தவர்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வயதுக்கே உரித்தான குறும்பும் கிண்டலும் கேலியுமாக அவர்கள் ஒருவருக்குள் பேசிக்கொள்வது ஒரு அழகுதான். ஒரு நல்ல உயர்ந்த செய்தியை அழகாக பெண்கள் வாயிலாக சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான். இந்த பெண்ணை எப்படி எழுப்பப் போகிறார்கள், இந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று பார்க்கலாம் அல்லவா? இவளும் சைவத்திலே உரியவள் தான், இவர்கள் நட்போடு இருப்பவள் தான், அழகான தோழிதான். இருந்தாலும் கூட இவள் காலை வேளை எழுப்பும் போது இவள் எப்படி அதற்கான எதிர்வினை எப்படி ஆற்றுகிறாள் என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலில் வழக்கம் போல பாடலை சந்தி பிரிக்காமல் பார்க்கின்றோம். அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா வெண்ணா முன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் தெல்லோமுன் சொன்னோங்கேள் வெவ்வேறாயின்னன் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். திருப்பி பார்ப்போம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேடையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். இவளும் பதில் எதுவும் சொல்லவில்லை. இவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னே கேள் இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் வெவ்வேறாய் சொன்னோம் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு. அன்னே அவளை அன்னே என்று விളിக்கிறாள். அன்னே கேள் இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் வெவ்வேறாய் சொன்னோம் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு. இந்த வார்த்தை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வார்த்தை இது இங்க வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா அதை நம்ம பார்க்க போறோம். அன்னே என்று கூப்பிடாள். அன்னை அன்னை என்றால் அன்னையேன்னு தான் அர்த்தம், அம்மான்னு தான் அர்த்தம், தோழி தானே. ஏன் அன்னை என்று கூப்பிடுகிறாள்? ஒருவேளை அந்த பொதுவாக வயது கொஞ்சம் கூட இருப்பாளோ, இல்லாவிட்டால் பொதுவாக நம் குழந்தைகளை கூட சொன்னால் கூட அம்மா இங்க கொஞ்சம் வாய் என்று சொல்லுவோம். அம்மா என்று கூப்பிடுவது ஒரு பழக்கம். வயது அதுல சின்ன வயது பெரிய வயது என்பதெல்லாம் பழக்கம் இல்லை. அம்மா இங்க வா, அம்மா இதை செய் என்று சொல்லுவோம்.
அந்த வகையிலே கூட அன்னே என்று கூப்பிட்டு இருக்கலாம். அன்னே. உன்னற்கு என்று ஒரு வார்த்தை இருக்கு அங்க பாருங்க. உன்னற்கு. உன்னற்கு என்றால் எண்ணி பார்ப்பதற்கு அர்த்தம். உண்ணுதல் என்றால் எண்ணி பார்த்தல். எண்ணி பார்த்தல். ஒருவன். ஒருவன்கிறது முன்னாடி இதே போல ஒரு வார்த்தை இங்க கேட்டிருக்கோம். ஒருத்தி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவன் கேட்டோம் இல்லையா? ஒருத்தி. இந்த ஒருத்தி உயர்வாக சொன்னோம் இல்லையா? அந்த ஒருத்தி என்ற சொல்லை இங்கு ஒருவன், ஒப்பற்ற ஒருவன், அவன் மிகச் சிறந்த ஒருவன். ஒருவன் என்ற சொல் ஒப்பற்ற ஒருவன் என்பது குறிக்கின்றது. இளஞ்சீரான், பெரிய புகழ உடையவன். சீர், பெரிய புகழை உடையவன். அவன் மேலான புகழை உடையவன், மேலான சிறப்பை உடையவன். சின்னங்கள். சின்னங்கள் என்றால் என்ன? ஊது கருவிகள். ஊது கருவிகள் தான் சின்னம்னு பேரு. அதாவது சுவாமி வரும்பொழுது இப்ப எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதெல்லாம் இப்ப மறைஞ்சு போயிட்டு வருதேன்னு. எத்தனை கருவிகள் திரும்ப ஊது கொண்டு வராங்க. ஊது கருவி என்றால் அவை அதுல அதுல இசை, கீர்த்தனை எல்லாம் பாட்டெல்லாம் வாசிக்க முடியாது. வெறும் ஒலி மட்டும்தான் கொடுக்க முடியும். எவ்வளவு கருவிகள் நம்மிடம் இருந்து மறைந்து போய்விட்டன. அதுல இருக்கு, நம்ம பயன்படுத்துவதில்லை. கொம்பு பார்த்திருப்போம். கொம்புல ரெண்டு வகையான கொம்பு. ஒண்ணு வளைஞ்சிருக்கும், ஒண்ணு எஸ் மாதிரி இருக்கும். ஒரு கொம்பு கொம்பு ஊதுவார்கள். தாரை நீளமா ஒன்று இருக்கும். கொக்கரை, நமரி, திருச்சின்னம். திருச்சின்னம் கொஞ்சம் அதிகமா நம்ம பாக்குறோம். திருச்சின்னம், எக்காளம், இதெல்லாம் ஊது கருவிகள்னு பேரு. இதெல்லாம் ஊதலாமே தவிர ஒலி எழுப்பலாமே தவிர அதுல இருந்து இசை பாட்டுக்களை எழுப்ப முடியாது. சங்கு கூட அப்படித்தான். இப்படி இவையெல்லாம் அந்த காலத்திலே ஒரு வீதி உலா இறைவன் வருகிறான் என்றால் இதெல்லாம் ஊதிக்கொண்டு முன்னால் வருவார்கள். இன்றைக்கு கோயில்களில், திருக்கோயில்களில் இசைக்கருவிகளே இல்லாமல் போயிட்டு வருவார். அது அது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏன் இப்படி எதுவுமே இல்லாமல், எந்த கருவிகளுமே இல்லாமல் போய்விட்டோம் என்று. இந்த கருவிகள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்தன. இருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் ஊரல்ல என்று திருமுறைகள் சொல்லுகின்றன. அதாவது எல்லா கருவிகளும் ஊதப்பட வேண்டும் அங்கு. அது ஒரு மங்கள, ஒரு ஊருக்கே ஒரு மங்களம் அந்த ஓசை. இன்றைக்கு அதெல்லாம் அந்த திருச்சின்னங்கள்லாம் இன்னைக்கு ஒருத்தரும் இல்ல. ஏதோ ஒண்ணு ரெண்டு, ஏதோ ஒரு கோயில ஒன்று ரெண்டு இருக்கு. ஆனா இல்ல, எல்லா சின்னங்களும் இல்ல. அன்றன்றைக்கு சின்னங்கள் இல்ல. வருத்தமா தான் இருக்கு. சின்னங்கள் ஊதுவார்கள் இறைவன் வீதி உலா வரும்போதும் சரி, கோவில்கள் சாதாரணமாக கூட சின்னங்கள் ஊதுவார்கள். என் ஆணை. என் ஆணை என்பதற்கு என் தலைவனை, எனக்கு உற்றவனை என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அரையன், அரசன். அரசன் என்பது அரையன் என்று வந்திருக்கின்றது. அந்த சொற்களை எல்லாம் பார்த்து விட்டோமானால் பொருள் புரியும். நமக்கு முதல்ல இந்த சொற்கள் தெரிஞ்சுக்கணும். அன்னைன்னு ஒரு சொல்லு. உன்னருக்கு நம்ம தெரியும், எண்ணி பார்ப்பதற்கு. அரியான், முன்னாடியே பார்த்தோம். அருமையானவன், ரேர்னு அர்த்தம், கஷ்டம்னு அர்த்தம், அரியவன் அர்த்தம். இல்ல இருஞ்சீரான் என்பது இங்க புது புது சொல் இது நமக்கு. சின்னங்கள். சின்னங்கள் என்பது அந்த சொன்னோம், இந்த ஊது கருவிகள், அது பேர் சின்னங்கள் என்று சொல்லுவோம். தென்னா என்ன முன்னு ஒரு வார்த்தை வருது. தென்னா. தென்னாடுடைய சிவனையை போற்றி சொல்ல முடியாது. தென்னா. தென்னா என்பது அவன் சொல்ல இமயமலையில இருந்தால் கூட அவன் தென்னாட்டுக்குரியவனாகவே என் மகனை கருதுகின்றோம். நம்ம வீட்டுல நம்முடையவனாவே கருதுகின்றோம். அதனால தென்னாடுடைய சிவனை போற்றி சொல்லிட்டு அடுத்தபடியே எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றின்னு சொல்லிவிடுவோம். தென்னா. தென்னா என்கிற சொற்கள் நிறைய இடத்துல வரும். இதுதான் பின்னாலே நம்ம கூட ராகால் அப்படி போல சொல்லுவோம் இல்லையா? தென்னா என்று சொல்லுவோம் இல்லையா? தென்னா என்று ஒலி குறிப்போடு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. பிறகு பேதைங்கிற ஒரு வார்த்தை இங்க இருக்கு. பேதைங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லலாம்? பேதைங்கிறது அறியாமை, பெண்களுடைய ஒரு பருவம்னு சொல்லலாம். ஒரு அறியாமை உள்ளவள் என்கின்ற பொருளிலும் சொல்லலாம். இது ஓரளவு இந்த தெரியாத சொற்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த தெரியாத சொற்களை தான் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். தெரியாத சொற்களை பார்த்துட்டோம்னா நமக்கு அப்புறம் அது ஒரு அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கா சொல்லிட்டு போறது. அன்னே, தாய் போன்றவளே. நீ தாய் போன்றவளே. அம்மா கூப்பிடுற மாதிரி. கேள். இந்த கேள் இங்க கொண்டு வரணும். கேள். கேட்பாயாக. கொஞ்சம் கேளு. தூங்கிட்டு இருக்க இல்லையா? கொஞ்சம் கேளு. இவையும் சிலவும் மான் போல எல்லாம் சொன்னோம். இந்த மாதிரி தூங்குறதும் சோம்பேறித்தனமா இருக்கிறதும் கூட உன்னுடைய பண்புகள்ல ஒண்ணும். இவையும் சிலவும் எப்படிலாம் சொன்னோம். உன்னை பத்திலாம் எவ்வளவு பெருமையாலும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன? இப்படி சோம்பேறித்தனமா படுத்திருக்கிறது இப்படியும் கூட உன்னோட குணம்தானா?
இதுவும் உன்னோட குணத்துல பல உணர்தானா? தூங்கி கொண்டு இருப்பதும் சோம்பேறித்தனமா இருப்பதும் கூட ஒரு குணம்தானா? இதுவும் சில குணம்தானா உனக்கு? பல அமரர், பல தேவர்கள். தேவர்களை பத்தி சொல்லும்போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். அப்படி என்னன்னா 33 கோடி, 33 கோடி, இவ்வளவு பேர் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மையிலேயே 33 கோடியில 33 தான். எப்படி என்றால் ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி குமார்கள் 2 பேர், ஆக 33. இப்பொழுது கோடி என்றால் என்ன? தெருக்கோடியில் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்றோம். கோடி என்பது தெருவின் ஒரு பகுதி, அதுதான் கோடி என்பதாகும். அது போல இது கூட அவர்கள் ஒரு குழுவாக ஒவ்வொருவரையும் நினைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. 33 தான். 33 கோடி என்பது 33 பகுதிகள், இந்த 33 குழுக்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். இது 33 தேவர்கள் என்று சொல்லுவோம். அதனாலதான் பல தேவர்கள் என்று சொல்லுகிறார். 33 தேவர்கள் தான் பல தேவர்கள் என்று சொல்கிறார். 33 தேவர்கள் நீங்க எண்ணிக்கையை நினைவு வச்சுக்கணும். ஒண்ணும் கிடையாது. ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள் எண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லா கரெக்டா வரும். பிறகு அஸ்வினி குமாரர்கள் 2 பேர், 33. அதான் கணக்கதுக்கு. உன்னற்கு அரியவன், தேவர்களே வந்து நினைப்பதற்கு அரியவன். முதல்ல சொன்னோம், அவங்க வந்தா ஊசு மலர் பாதம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அவர்களுக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா? நினைக்கவே முடியாது. எங்க வாதவர் சொல்லுவார், மத்தவன் நினைக்கவே முடியாத நீ செய்யணும், இப்படி ஒரு ஆற்றலோடு விளங்கணும்னு சொல்லுவார். இவர் வந்து உன்னற்கு அரியவன். அரி வந்து சின்னரி பொண்ணுன்னு சொன்னேன் இல்லைன்னு இருக்கா? சின்னரி பொண்ணு. உன்னற்கு அரியவன் என்றால் என்ன? நினைத்து பார்ப்பதற்கே அரியவன். அவன் எப்படிப்பட்டவன் எப்படி நினைச்சு பார்ப்ப? அவன் பத்தி உனக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? அவனதான் அடிமுடியவனால் தேட முடியும். அவன் எப்படி நினைச்சு பார்ப்ப? உன்னற்கு அரியவன் அவன். அவனை நினைத்து பார்ப்பதற்கு அரியவன். ஒருவன். இந்த ஒருவன்கிற வார்த்தை திரும்ப வருது பாருங்க. ஒருவன் என்றால் என்ன சொன்னோம்? ஒப்பற்றவன். அங்க நம்ம சொல்லுவோம், ஒருத்தி மகனாய் பிறந்த ஒரு அங்க வந்து ஒருத்தி சொன்னோம். அதுக்கு ஒருத்தி ஒருவன். ஒருவன் என்பவன் யாரு? ஒப்பற்ற இந்த பரம்பொருள். அவன் யாரு? இளஞ்சீரான். மகத்தான சிறப்பு. சீர்மை என்றால் சிறப்பு. மகத்தான சிறப்பை உடையவன் அவன். சின்னங்கள் அவன் வரத்துக்கு முன்னாடி சின்னங்கள்லாம் ஒழிக்கும் இல்லையா? அது மரியாதை சின்னங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் மரியாதைக்கான சின்னங்கள். நாவுக்கரச பெருமான் அது ஞானசம்பந்த பெருமான் வரும்பொழுது சின்னங்கள் எல்லாம் ஊதி அவரை வரவேற்றதாக எல்லாம் குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. சின்னங்கள் என்பது ஒரு மரியாதைக்குரியது. பெரியவர்கள் என்பதெல்லாம் சின்னங்கள் ஒலிப்பது என்பது ஒரு மரியாதை அடையாளம். அது சின்னங்கள் சாதாரண ஒலிக்கும் இல்லையா? சரி, நீ வந்து இப்ப அடுத்த எப்படியா சொல்ற? நீ சோம்பேறியா அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படிப்பட்டவ எங்களுக்கு தெரியாதா? உன்ன நீ இப்படிப்பட்டவளா? நீ இல்லவே இல்லை. நீ எவ்வளவு உயர்ந்தவள் தெரியுமா? சின்னங்கள் ஒலி கேட்க வேண்டியதா உன்னே. சின்னங்கள் கேட்ப. ஐயோ, கோவில்ல சுவாமி புறப்பட்டுட்டாருன்னு சின்னங்கள் கேட்கிறது. ஊது குரல், ஊது கருவிகள்லாம் ஒலிக்க தொடங்கினதுமே திருச்சின்னம் ஒலிக்குது, காலம் ஒலிக்குது, எல்லாம் ஒலிக்குது. ஒலிக்கிறது கேட்டதுமே நீ என்ன செய்வாய்? சிவனென்றே வாய் திறப்பார். உடனே சிவா என்று நீ உடனடியாகவே உன் குரல் எழும்பும். நம்முடைய கருள்ல வந்து சிவா எனும் இந்த திருச்சி அந்த சின்னங்கள்லாம் கேட்டதுமே சிவா என்னும். இப்படிப்பட்டவள் நீ. நீ ஒன்றும் சோம்பேறி அல்ல. நீ இப்படி படுத்திருக்கலான்னு வேணா, நீ அப்படிப்பட்டவள் இல்லையா? இப்போது அவளை வந்து இவர்கள் எப்படிப்பட்டவள் என்று அவளுடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிறாள். எவ்வளவு அழகா இருக்கு அவளுடைய பெருமை. இன்றைக்கு அவள் சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கிறாள் நினைப்பது கூட, நினைத்து கூட அவள் எப்படிப்பட்டவள் என்று நினைக்கிறாள். நீ கூட நம்ம கெட்டிக்கார போனோம் நீ இல்லையா? சிவா அந்த திருச்சின்னங்கள் ஒலிச்சதுமே என்ன நினைக்கிறேன்? சிவன் என்று நினைத்து சிவனே சிவா என்று ஒலி வாய் திறப்பா என்றால உரத்துக்கு நீ குரல் கொடுப்ப. தென்னா என்னா முன்னம், தென்னானுடைய சிவனையை போற்றி சொல்லி தென்னான்னு ஆரம்பிக்க வேண்டியதான். உடனே உடம்பு எப்படி தீயில் பட்ட மெழுகு போல உருகி போயிடுவேன். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு வைப்பார். மெழுகுல அந்த நெருப்பு பட்ட அப்படியே உருகி போயிடும் இல்லையா? அப்படியே உருகி போயிடுவேன். போன பாட்டு என்ன சொன்னா? ஊனே உருகாயன்னு திட்டினா இல்லையா? உடம்பு எங்கேயான உருகி இருக்கா பத்தியா உனக்கு? ஊனே உருகலை பத்தியா நீ என்று சொன்னாலவா அந்த சொல்றா பாரு. எப்படிப்பட்டவோ? தென்னா என்னா முன்னம் தீசேர் முழுகு பண்ணி அப்படியே உருகிடுவேன் இல்லையா? அப்படியே தீயில பட்ட மெழுகு அப்படி என்ன ஆகும்? உருகி போயிடும் அப்படியே.
உருகி போயிடுவ இல்லையா நீ? நீ வந்து அப்படியே அப்படியே ஊன் உருகாம இருக்கவளா நீ? என்ன உருகுவாய் நீ? என்னானை என் அரையன் இன்னமுது என்று என்னென்ன சொன்னாங்க? என்னானை, இந்த கம்பீரமான துணைவனவன். என்ன ஆணை? ஆனை என்ன பொதுவா நமக்கு ஆனை என்னன்னு சொல்லுவோம்? உனக்கு ஒரு கம்பீரத்தோடும் இல்லையா பொதுவாவே? எங்க எந்த பிறந்த ஆணைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரம். என் ஆணை என்றால் என்னுடைய கம்பீரமான துணைவன் அவன். கம்பீரமான துணைவன். என் அரையன், என்னுடைய அரசன் அவன். இன்னமுது, இனிய அமுதன். அவனே அமுது. ஆ சொல்லும் இல்லையா? அமுதை உண்டால் என்ன? அவர்களுக்கு இறப்பு கிடையாது. இப்படித்தானே சொல்றோம். அமுது, அவனே அமுதாச்சே. ஆதி மந்தம் இல்லாத அவனே அமுதுதானே. சீசேர் மெழுகு ஒப்பாய் மட்டும் சொல்லிட்டு என் ஆணை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் வெவ்வேறா சொன்னோம். நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்தும் பாடினோம். அப்படி அவன் பேரை சொல்லி தனித்தனியாவும் சொன்னோம். ஒத்தொத்தராவும் கூட பாடி ஒண்ணு சொன்னோம். என்னென்ன சொன்னோம் அவனை பத்தி? என் ஆணை என் அரையன் என் அமுது என்றெல்லாம். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல சக்கரை கட்டின்னு கொஞ்சம் அது பண்ணி, என்ன அமுது என் அரையன் என்ன ஆணை என்று எல்லோரும் வெவ்வேறாய் தனித்தனியாவும் சொன்னோம். சேர்ந்து எல்லாரும் பாடினோம், அவனோட புகழ பாடினோம். நீ வந்து சின்னங்கள் ஒழிச்சாலே சிவான்னு அலறுவ இல்லையா? அண்ணா அவன் தென்னான்னு சொல்றதுக்கு அப்படியே முடிக்கிறதுக்குள்ளேயே நீ உடனே மெழுகு போல உருகிடுவ. நாங்கெல்லாம் எல்லாரும் விதவிதமா சொன்னோம். இப்ப இந்த இப்படிப்பட்ட பேரெல்லாம் சொல்லி தனித்தனியாவும் பார்க்க சொன்னோம், சேர்ந்து சொன்னோம். இன்னும் தூங்கிடுதியோ? கேட்டு இன்னுமா தூங்குற நீ? ம், இன்னுமா தூங்குற? இவ்வளவு கேட்டுட்ட இல்லையா? இவ்வளவு கேட்டு இன்னும் தூங்கலாமா? வன்னஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால். வன்னஞ்சம், வாடா கிடத்தி. முதல் பாட்டுக்கு போனா தெரியும் நமக்கு. இப்ப என்ன சொன்ன? வீதி வாய கேட்டாலுமே விம்மி விம்மி மெய் மறந்து இருந்தா இல்லையா? என்ன பண்ணா? அப்படியே கிடந்தாள். என்ன அந்த பரவசத்திலே அப்பொழுது கிடந்தாள் அவள். அந்த பெண் இருந்தா இல்லையா? வீதி வாய கேட்டாலுமே பரவசத்திலே அப்படியே அசைவற்று கிடந்தாள். பரவச நிலையிலே அவள். அவன் பேரை வீதி வாய் கேட்டாலுமே மெய் மறந்து கிடந்தாவோ. அவ போல அங்க சொன்னாலே அதே போல இங்க பார். பேதையர் போல் வாழா கிடத்திய அறிவற்று போல செயலற்று கிடக்கிறாயே. ஏடி இப்படி செயலற்று கிடக்க? பதிலும் சொல்லல, பாடவும் இல்லை, எழுந்து வரவும் இல்லை, செயலற்று கிடக்கிறாயே நீ. இன்னொன்னு சொல்றா, வன்னஞ்ச பேதையர் போல. அங்க ஒண்ணு சொன்னா இல்லையா? வன் செவின்னு சொன்னா இல்லையா? முதல் பாட்டுல என்ன சொன்னா? வன் செவியோ நின் செவிதான் கேட்டா இல்லையா? இங்க வன்னெஞ்சங்கிறான். மனசே கொஞ்சம் கல்லாட்ட மனசாடி உனக்கு. வன்னஞ்ச பேதையர் போல. வண்ண ஒரு ஒரு இந்த பேதைகள் இருக்கிறாளே, அறிவற்றவர்கள் இருக்கிறவளுக்கெல்லாம் மனசு கல்லா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவளா நீ? அத போல நீ செயலற்று கிடக்கிறாயே. செயலற்று கிடக்கலாமா நீ இப்படி? ஆஹ் துயிலின் பரிசு என்ன? தூக்கத்துக்கு தான் இவ்வளவு பெருமையா? இவ்வளவு பெருமை உள்ளதா அந்த தூக்கம்? என்னடி இவ்வளவா? இவ்வளவு தூக்கத்துக்கு இவ்வளவு பெருமையா உனக்கு? இதெல்லாம் இழிவு அது. அது வந்து பெருமை இல்ல. அட, தூக்கத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டா? வெவ்வேறா பாடுறோம். ஆனா நீ எப்படிப்பட்டவோ? சின்னம் கேட்டாலே சிவான் அலறுவ. அவனுடைய அங்கிருந்து அவன் வந்துகின்றான் என்று சொன்னால் தென்னான்னு சொல்றதுக்கு முன்னாடியே மெழுகு போல உருகிடுவ. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு என்ன இப்படி கிடக்க நீ? மண்ணஞ்ச பேதையர் போல கிடைக்கையே. சரிதான், தூக்கத்துக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கா? தூங்காட்டி நீ இவ்வளவு செய்வே இல்லையா? நீ மான் போல இருக்கிறப்போ, மான் போல மருண்ட பாரு, மான் போல சுறுசுறுப்பானவ நீ. இப்படி எல்லாம் பட்டவன் நீ வந்து இப்படி கிடக்கனாக்க அந்த துக்கத்துக்கு தான் எவ்வளவோ பெருமை இல்லையா? ரொம்ப பெருமை அந்த துக்கத்துக்கு. நினைச்சு பார்க்க சந்தோஷமா இருக்கு. அது பெருமையாது. நம்மளே இழிவாக சொல்லுகின்றாள். அண்ணாருக்கு போ நன்னா தூங்கின போடிங்கிறதா அப்படி சொல்றாங்க. போய் பார்ப்போம் இப்ப. தாய் போன்றவளே, கேட்பாயாக. எவையும் உன் இயல்புகளில் சில போலும் பல தேவர்கள் நினைப்பதற்கே அரியவன், ஒப்பற்றவன், மகத்தான சிறப்புடையவன். திருச்சின்னம் முதலிய மரியாதை சின்னங்கள் ஒலி கேட்டவுடன் சிவா என்று நீ வாய் திறப்பாயே. தென்னவனே என்று அவன் பெயரை சொல்வதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிடுவே இல்லையா நீ? அப்படியே அது கேட்டதுமே அந்த முழுசும் சொல்ல. தென்னவனே தென்னான்னு தான் சொன்னான். தென்னாடுடைய சிவனே எல்லாம் சொல்ல, தென்னான்னு சொன்னான். நீ முடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நீ
அந்த சொல்லி முடிக்கதம்மா தென்னவனேலாம் சொல்லல. அதுக்குள்ள நீ அப்படியே தீயில் பட்ட மெழுகு போல உருகுவியே நீ. நான் என்னோட கம்பீரமான துணைவனவன், என் நாணன், என் ஆணையவன், என் அரசனவன், இனி அமுதன் என்று நாங்கள் எல்லோரும் விதவிதமா புகழ்ந்து பேசினோம். எப்படி தனித்தனியாவும் சொன்னோம், சேர்ந்தும் சொன்னோம். நான் நீ கேட்பாயாக. வெற்றெல்லாம் கேட்ட பிறகு இன்னமும் நீ தூங்கிக்கிட்டு இருக்காயா? இத்தனை சொல்லியிருக்கோம். நீ அப்படிப்பட்டவள் இல்ல. நீ சின்னம் கேட்டாலே உனக்கு நீ எப்படி இருப்பேன்னு தெரியும் எங்களுக்கு. என்னான்னு சொல்றது முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ, நாங்க இதெல்லாம் சொல்லி பாடுறோம் இல்லையா? இன்னும் தூங்கிட்டு இருக்கியே? என்ன ஆச்சரியமா இருக்கே, என்ன தூங்கிட்டு இருக்க நீ? விதவிதமா புகழ்ந்து பேசுறோம், விதவிதமா புகழ்ந்து பாடுறோம், அப்படி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம தூங்கிட்டு இருக்கே நீ? இப்படி கிடக்க நீ கல் நெஞ்சமுடைய பொருட்கள் போல் பேதையர்கள். பேதையர் என்றால் என்ன? அறிவற்றவர்கள். அது எந்த விதமா மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவோம்ல, அப்படி. பேதைன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு அறிவற்றன்னு வச்சுக்கலாமா? அப்படி அதை போல பேதைன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல், ஒரு 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 நல்ல நல்ல முதிர்ச்சி அடையாமல் இருக்கின்ற ஒரு மனமும் வச்சுக்கலாம் பேதை என்றால். பேதையை ஒரு பருவமா சொல்லுவார்கள். பேதை என்பதை இப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால அது புத்தியே இல்லாத ஒரு பொண்ணை போல நீ இப்படி பேசாம கிடக்குறிய நீ. இவ்வளவுலாம் நாங்க பாடுறோம் இல்லையா? தனித்தையா பாடணும், சேர்ந்து பாடினோம். இப்படி நீ எல்லாம் கேட்ட பிறகு இன்னும் தூங்கிட்டு இருக்கியே? என்னப்பா, என்ன தூக்கம்ப்பா உனக்கு? நிஜமாவே எனக்கு இந்த தூக்கத்தின் பெருமை ரொம்ப பெரிய, ரொம்ப பெருமை தான் தோன்றது இல்லையா? இல்லாட்டா இப்படி தூங்க முடியுமா? தூக்கத்து ரொம்ப பெருமையான விஷயம் போல இருக்குது. அதனாலதான் இப்படி நீ தூங்குகின்றாய் என்று சொல்லுகின்றார்கள். இதுல ஒரு ரெண்டு மூன்று செய்திகள் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார்கள். நீ நீ என்னெல்லாம் பண்ணுவேங்க சொல்லும்போது அவள் பெருமைக்குரியவள். அவன் நீ இப்படிலாம் செய்யக்கூடியவதான் நீ. நீ அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த தூக்கம் இருக்கு பத்தியா, அதுக்கு இவ்வளவு பெருமை அந்த தூக்கத்துக்கு. இவ்வளவு கெட்டிக்காரியா இருந்தும், இப்படி எல்லாம் சிவபக்தியிலே மூழ்கி இருக்கலாம் இருந்தும், தூக்கத்துல நீ இதெல்லாம் ஒண்ணுமே செய்யல நீ. எழுந்து வரவும் இல்ல, பாடவும் இல்ல, செயலற்று கிடக்க நீ. பரவச நிலையில அப்படி இல்ல நீ. அறிவிற்று கிடக்க. இப்படி கிடக்க நினைச்சா எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. நீ அப்படிப்பட்டவள் இல்ல, இப்படி கிடக்குறியே என்று அவர்கள். ஏன் இப்படி கிடக்குறேன்னா அந்த தூக்கம் தான். நீ நல்லவதான். நீ இப்படி எல்லாம் சிவபக்தியில ஊறினவதான். நீ உடனே ஓடி வரவதான், எல்லாத்தையும் கேட்கிறவதான். ஆனா அந்த தூக்கம் இருக்கு பாரு உனக்கு எடுக்கிறது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளை நல்ல கெட்டிக்காரனா ரொம்ப சோம்பேறி, இந்த சோம்பேறித்தனத்தால தான் வீணா போறாம்போ சில பேர். அதே போல சொல்றா, அம்மா கேளுப்பா இத, நீ என்ன இப்படி உன்னோட இயல்புகள் இதுவும் ஒண்ணா? எவ்வளவு நல்ல இயல்புகள் உனக்கு தெரியுமா என்று சொல்லி அவளோட நல்ல இயல்புகள்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகின்றாள். "நீ இப்படிப்பட்டவள், நீ தூங்கலாமா? எழுந்து வா" என்று கூப்பிடுகிறார்கள். அவள் எழுந்து வரத்தான் போகிறாள். இருந்தால் அதற்கு முன்னாலே அழகாக அந்த உரையாடல், சுவாரஸ்யமான உரையாடல். உரையாடல் இல்ல, ஒரு பக்கத்து உரையாடல் தான். அவ பதிலே சொல்லல. இந்த இந்த இதுலயும் அவள் குரலை நம்ம கேட்கவே இல்லை. ஞானம் அவன் முந்தி சொன்னையே என்றாலும் அவன் முன்னாடி சொன்ன நினைவுபடி சொல்லுவா. இப்ப என்னன்னாக்க அவளோட குணநலன்களை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். நல்ல குணம் உள்ளவள் தான் இவள். ஆனா இப்படி அறிவற்று போல இருக்கானா என்ன காரணம்? அது இந்த தூக்கம் தான் காரணம். தூக்கத்தால் இப்படி கெட்டு போவாங்களா? தூக்கத்தை விட்டு ஒழித்து நீ எழுந்து வா என்பதுதான் அவளுடைய அழைப்பு. வரத்தான் போறா. இந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு போகத்தான் போறேன். அடுத்த பாடலிலே இருந்த போதில் அதற்குள்ளே அவர்கள் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு மாதிரி சொன்னோம் இல்லையா? ஒரு ஒரு பெண்ணை பற்றியும் அந்த அந்த பெண்ணோட குணாதிசயங்களும் சரி, அந்த அப்ரோச் சொல்லுமே, அவங்களை அணுகின்ற முறையும் அதுக்கு தகுந்தாற் போல இருக்கும். ரொம்ப நல்லவோ இவோ, சிவபக்தியில ரொம்ப ஊறினவோ இந்த பெண் இல்லையா? ஆனா என்னெல்லாம் ஒரு சிறப்பு இயல்புகள்லாம் அவளுக்கு உண்டு. அவளுக்கு அவளுக்கு அப்படிப்பட்டவோ எழுந்து வரல என்ன அர்த்தம்? உம் ஓ, நீ வரலைன்னா ஒண்ணும் இல்லை. உனக்கு இந்த தூக்கம் தான் உனக்கு எடுக்கிறது. தூக்கத்தினுடைய அந்த இயல்பு போகும். இந்த தூக்கத்தினுடைய இயல்பு அது. அதனால்தான். அதே போல இன்னொன்னு, எல்லோவும். எல்லோவும் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எல்லோரும்ங்கிறதா அது எல்லோமும்ங்கிறது. எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா? அந்த எல்லோமும் சில வார்த்தைகள்லாம் நமக்கு இன்றைக்கு பழக்கத்தில் எல்லாம் போனதெல்லாம் நமக்கு தெரியல. அதுல ஒன்று எல்லோமும் அப்படிதான் அது. அத போல அஹ், வெவ்வேறாய் சொன்னோம் சொல்றது. எல்லோமும் வெவ்வேறாய் ரெண்டு சொல்றாங்க. எல்லோமும் என்றால் என்ன? எல்லோரும் சொன்னோம்,
தனித்தனியாம சொன்னோம்னு அர்த்தம். எல்லோமும் வெவ்வேறாய். எல்லோமும் சொன்னோம், வெவ்வேறாய் சொன்னோம். அது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு எல்லோமும் வெவ்வேறாய் சொன்னோம்னு இருக்கு இல்லையா, அத எல்லோமும் சொன்னோம், வெவ்வேறாய் சொன்னோம். வெவ்வேறாயும் சொன்னோம், சேர்ந்தும் சொன்னோம். நான் தூங்கினப்போ இந்த தூக்கத்துக்கு தான் இவ்வளவு பெருமை இருக்கு. இல்லாட்ட நீ அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல. இந்த தூக்கத்தினோட பெருமை தான் எவ்வளவோ பெருமையா இருக்கு பாரு. அந்த தூக்கத்துக்கு தூக்கம் என்ன வேணா பொண்ணு மனதுல மாற்றிடுது பத்தியா ஒண்ணு. தூக்கத்துக்கு பெருமை என்று சொல்லிடாது, அது ஒரு இழிவு. ஐய நல்லா தூக்கம் போங்கிறதா அந்த விஷயம் அது. ஆனா அவர் பாக்குறதுல பெருமையாட்டம் துயிலின் தன்மைதான் பெருமைதான் இத்தகையது. அப்பா எவ்வளவு பெருமடிமா அந்த தூக்கத்துக்கு என்று சொல்லி அவளை எழுப்புகின்றார்கள். ரொம்ப அழகான ஒரு புரிதலோடு கூட ஒன்று அவளோட பெருமையெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்டவளாச்சே நீ, தூங்குறடா தங்கம் அப்படின்னு வந்து தூக்கத்தால் தான் நீ கெட்டு போயிட்ட, இல்லாட்டி ரொம்ப நல்லவன், நீ இப்படிப்பட்டவதான் நீ, தூக்கத்தால் தான் உனக்கு போச்சு, நீ தூக்கம் தான் உனக்கு எடுத்துருது என்று சொல்லி அவளுடைய பெருமையை பேசுகிறாள். உண்மையிலே அவள் சிவபக்தியில் ஆழ்ந்தவள், எப்பொழுதுமே அப்படி துடிப்பா இருக்கக்கூடியவள் தானே அவள் என்று அவளை பற்றி அவளுடைய பெருமைகள்லாம் சொல்லி, நீ ஒண்ணும் இல்ல இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த தூக்கம்தான் போ என்று பெருமை அவளை அவளுடைய பெருமையெல்லாம் பேசி, வா வா எழுந்து வா என்று அவளை கூப்பிடுகிறாள். பாடலை கேட்கலாமா? அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயின்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்கரையன் இன்னமுதென்றெல்லாமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பவாய். நாளைக்கு அடுத்த பாடலோட அடுத்த பெண்ணை எழுப்ப போகிறார்கள். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா, இந்த பொண்ணு வந்து இவ்வளவு பெருமையை பேசின பொண்ணு எழுந்து வந்தாளாங்கிறத சொல்லல. நமக்கு தெரியும் அவ எழுந்து வந்துட்டாங்க, நமக்கு தெரியும். திருச்சிற்றம்பலம்.